ஒரு சீன ஏவுகணை சில 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சீன ஏவுகணை 2000 கோடி பெருமானம், ஒரு ரஃபாலோட மதிப்பு 2000 கோடி, 2000 கோடி ப்ளஸ். சில 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சீன ஏவுகணையால் ரஃபால் விமானம் 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள விமானம் வீழ்த்தப்படுகிறது என்றது நம்பர் 1 இந்திய பாதுகாப்புக்கு, இந்தியாவின் பாதுகாப்புக்கு, ரஃபாலை பெரிய அளவில் நம்பியிருக்கக்கூடிய இந்தியாவின் பாதுகாப்பு அம்சத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான விளைவுகள் நம்பர் 1. நம்பர் 2, நேவல் வெரைட்டி ஆஃப் ரஃபாலை வாங்குறதுக்கு 60,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்திருக்கும் போது 2030 தான் மொத்த விமானமும் வரப்போகுது. அப்போ அது குறித்த அதனுடைய எதிர்காலம், அப்போ அது டொசால்ட் நிறுவனத்தை, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை எப்படி பாதிக்கும்? 3வது ரொம்ப முக்கியமானது, சர்வதேச அளவில் இந்தியாவை விட்டு தள்ளுங்க. இந்திய பொருளாதாரம், இந்தியாவோட நிதி மேலாண்மை, இந்தியாவோட எக்கானமி எப்படி கொலாப்ஸ் ஆகுது, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த விஷயத்தில் இந்திய பாதுகாப்பு எக்கடு கெட்டு போதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. சர்வதேச அளவில் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இது எப்படி பார்க்கும்னா, ஒரு ஐரோப்பிய நிறுவனத்தின் உலகின் நம்பர் 1 விமானமாக கருதப்படுகிற போர் விமானத்தை 1000 கோடி, சில 1000 கோடி பெருமானம் உள்ள விமானத்தை சில 100 கோடி ரூபாய் சீன ஏவுகணை வீழ்த்துகிறதுனா, ஏற்கனவே சீனாவை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இது சீன ஆயுதங்களுக்கான சந்தையை சர்வதேச அளவில் விரித்து வைக்கும். தங்களுடைய ஆயுத சந்தை சுருங்கும். இது அடுத்த பல ஆண்டுகளுக்கு இது ஏற்படுத்தக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், இப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயம் வெறும் இந்தியா மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, சர்வதேச சமூகம் சம்மந்தப்பட்டது. அந்த சர்வதேச சமூகத்தில் இப்போ ஃப்ரெஞ்சு விமானத்தை ஒரு யுஎஸ் மிசைல் வீழ்த்திருந்தனா அது வேறு. சைனீஸ் வீழ்த்தும் போது நடுங்குறான் அவன். ஏன்னா சீனாவை பார்த்து இன்று உலகம் நடுங்குகிறது, அமெரிக்கா நடுங்குகிறது. ஏன்னா சீனாவோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது. இன்னொன்று, சீனாவை பார்த்து அமெரிக்கா ஒரு விதமான பேரநோய், மனநோயே வந்திருக்குது. இன்றைக்கி சீன மாணவர்களை மட்டும் நான் வெளியே தூண்டுறாரு ட்ரம்ப். எங்கள் அமெரிக்க உயர்கல்வியில் சீன மாணவர்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க உயர்கல்வியில் சில துறைகளில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள், டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட் பண்ணக்கூடிய மாணவர்களை, சீன மாணவர்களை வெளியேற்றுவேன்றார். ஏன் பயப்படுறார்? அவன் ரொம்ப சாதாரணமாக அது வெளியில் வந்து பண்ணிட்டு போய்ட்றான். இப்போ நீங்கள் நான் இப்போ ஒரு பேர்ட்ஸ் வியூவில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அனில் சௌஹானுடைய அந்த கருத்து என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இது அனில் சௌஹான் சொல்லாமலே இருந்திருக்கலாமே, ஏன் சொன்னார் அப்படின்னு. அனில் சௌஹான் சொல்லாட்டி நம்ம கேட்க போடலாம், முழு சோத்துல பூசணிக்காக சோத்துல மறைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.